ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னோட ஸ்டைல் டொமேட்டோ பன்னீர் மசாலா. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்கிற இந்த ரெசிபியை நம்ம ஜீரா ரைஸ் இல்லாட்டி ஃபுல்காக்கு தொட்டுன்னு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த ரெசிபிக்கு நான் 2 கப்பு பன்னீர் எடுத்துட்டுருக்கேன். நான் ஃப்ரோசன் பன்னீர் எடுத்துட்டுருக்கேன். ஃப்ரோசன் பன்னீரை நீங்கள் டீஃப்ராஸ்ட் பண்ணிட்டு தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஃப்ரோசன் பன்னீரை எப்படி டீஃப்ராஸ்ட் பண்ணால் சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ரெசிபியை நீங்கள் ஆரம்பிக்க முடியும். இந்த ஃப்ரோசன் பன்னீர் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ் பன்னீரும் யூஸ் பண்ணலாம். பட் ஃப்ரெஷ் பன்னீர் யூஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வீட்டில் பண்ணுற பன்னீர் சில வாட்டி வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகிடுறது. அப்போ இந்த ரெசிபி சரியாக வராது. இன்றைக்கி நம்ம 2 கப்பு பன்னீர் யூஸ் பண்ண போகிறோம். அதை வச்சு தான் இது எல்லா மெஷர்மெண்ட்டும் மாறப்போகுது. முதல் ஸ்டெப்பாக பன்னீரை ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த ரெசிபி பொறுத்து மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஹெவி பாட்டம் வெசல் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஒரு ஹெவி பாட்டம் வெசலில் லோ மீடியம் ஃப்ளேமில் கடலெண்ணெய் 40 ml விட்டுக்கோங்க. கடலெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட அது இல்லைனா வேறு ரெகுலர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சுமாராக ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சுமாராக நமக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 3/4 கப்பு வெங்காயத்தை ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது எக்ஸாக்டாக 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் நம்ம டீஃப்ராஸ்ட் பண்ண பன்னீரை சேர்த்துலாம். பன்னீர் சேர்த்துட்டு எக்ஸாக்டாக இன்னொரு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணலாம். பன்னீர் வந்து ஓவர் ஃப்ரை ஆகக்கூடாது. லைட்டாக மேலே கோட்டிங் நடந்துருக்கணும். அதான் கணக்கு. ஓவர் ஃப்ரை பண்ணுச்சுன்னா நம்ம பண்ண போகிற மசாலா வந்து உள்ளே போய் சேராது. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணுன்னா மிளகாத்தூள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு டபுள் த குவான்டிட்டி தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே தேவைக்கு ஏற்ப உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டுருக்கேன். இப்போ இந்த மசாலாவை எல்லா பன்னீர் பீசஸ்லையும் கோட்டார மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை 2 நிமிஷத்துக்கு எக்ஸாக்டாக குக் பண்ணுங்கள். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் 3/4 கப்பு மின்ட் லீவ்ஸ், அதாவது புதினா இலையை இதில் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். இதை நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் 1/2 கப்பு தக்காளி ஜூஸ், அதாவது தக்காளி எடுத்துகிட்டு தண்ணி சேர்க்காமல் 1/2 கப்பு ஜூஸ் எடுத்துக்கோங்க. அது இதில் சேர்த்துருங்க. அதுக்கு மேலே 100 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தம் 2/2 கப்பு லிக்விட். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஊரில் பாண்டான் லீவ்ஸ், அதாவது ரம்ப இலை கிடச்சதுன்னா இதோட சேர்த்துருங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு கேம் சேஞ்சர் தான். இது தமிழ்நாடு அதுக்கப்புறமா சிங்கப்பூர்லலாம் ஈஸியாக கிடைக்கும். அதனால் மிஸ் பண்ணாதீங்க. பட் உங்களுக்கு இது கிடைக்கலனா ரொம்ப அலைவானா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது இந்த மாதிரி ஒரு மூட்டை கட்டி இதில் சேர்த்து நல்லா இமர்ஸ் பண்ணிடுங்க. இமர்ஸ் பண்ணிவிட்டு இந்த என்டையர் கிரேவியை கவர் பண்ணி 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் ட்ரைட் மேத்தி லீவ்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் குக் பண்ணுங்கள். மினிமம் 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணணும். பாண்டான் லீவ்ஸையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி லெமன் ஜூஸ் ஆப்ஷனல் தான். இது சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் ஆகும். கடைசியாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம டொமேட்டோ பன்னீர் மசாலா ரெடி. இது ஒரு ஜீரா ரைஸோடையோ ஃபுல்காவோடையோ தொன்று சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். See you soon.